பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்லப் போறது சாதாரண கதை இல்ல. இது உங்களுக்கு பள்ளியில் கற்றதை விடவும், புத்தகத்திலே படித்ததை விடவும் அதிகம் உதவும் கதை. ஏனெனில் இது அறிவு பற்றியது. அறிவு என்றால் என்ன தெரியுமா? அது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு சிந்தித்து தீர்வு காணும் திறன். அறிவில்லாத செல்வம் மணலில் கட்டிய மாளிகை மாதிரி. ஓர் அலை வந்தால் போதும், எல்லாம் அழிந்துவிடும். இதோ ஒரு சிறிய ஊர்ல நடந்த கதை. கிராமத்தின் சிறுமி அந்த ஊர்ல மீனா என்று ஒரு 12 வயது சிறுமி இருந்தாள். அவள் நல்ல மனசுக்காரி, எல்லாருக்கும் உதவி செய்வாள். ஆனா ஒரு யாரும் சொன்னதை யோசிக்காம நம்பிடுவாள். ஒரு நாள் அவள் பள்ளி ஆசிரியர் ஒரு போட்டி வைத்தார். யார் பிரச்சனைக்கு புத்திசாலித்தனமான தீர்வு சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு என்றார். மீனா அப்போ அதிகம் பேசல. ஆனா அந்த வாரத்துக்குள்ளேயே சோதனைகள் அவளுக்கு வந்துச்சு. முதல் சோதனை. நீரும் தீயும் ஒரு நாள் ஊர்ல ஒரு சாமியார் வந்தார். அவர் சொன்னார், ஒரே பாத்திரத்துல நீரையும் தீயையும் கொண்டு வர முடியுமா? முடிச்சா பரிசு உண்டு. மக்கள் எல்லாம் சிரிச்சார்கள். ஏய், அது எப்படி சாத்தியம் என்று மீனா யோசிக்க ஆரம்பிச்சாள். நீரும் தீயும் ஒரே இடத்துல? ஆமாம், சூடான நீர்தான். அவள் வீட்டுக்கு போய் ஒரு மண் குடுவையில் சூடான நீரை எடுத்து வந்தாள். சாமியார் புன்னகை பண்ணினார். சரி பிள்ளையே, நீருக்கும் தீக்கும் இடையே சமநிலை இப்படித்தான். நீங்க ஒரே நேரத்தில் காலத்தையும் இடத்தையும் நிறுத்த முடியுமா? மாணவர்கள் குழம்பி போனார்கள். மீனா வீட்ல இருந்த புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தாள். இதோ, இது எடுக்கப்பட்ட நேரமும் இடமும் இங்கே நின்று விட்டது என்றாள். ஆசிரியர் மகிழ்ந்தார். பிரச்சனை எப்படியெல்லாம் கேட்டாலும் புத்திசாலித்தனமா யோசிச்சா தீர்வு கிடைக்கும் என்றார். மூன்றாவது சோதனை. வற்றிய கிணறு ஒரு கோடை காலம். மழை பெய்யவில்லை. கிராமத்தின் கிணறு வற்றிப் போனது. மக்கள் எல்லோரும் மழை வரும் வரை காத்திருக்கணும் என்றார்கள். ஆனா மீனா சொன்னாள், நாம் காத்திருந்தா மாடுகளும் செடிகளும் வாடிப் போயிடும். நாமே தண்ணீர் கொண்டு வரலாம். அவள் சில நண்பர்களை சேர்த்து அருகில் இருக்கும் ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீரை கொண்டு வந்து கிணற்றில் ஊற்றினாள். கிணறு மீண்டும் நிரம்பியது. கிராமம் காப்பாற்றப்பட்டது. நான்காவது சோதனை. அறிவால் காப்பாற்றிய நாள் ஒரு நாள். கிராமம் முழுக்க காற்று மிக வேகமாக அடித்தது. சில வீடுகளின் கூரைகள் பறந்து விட்டன. மக்கள் பயந்தார்கள். மீனா உடனே சின்ன சின்ன குழுக்களை அமைத்து ஆண்கள் கூரைகளை கட்ட, பெண்கள் குழந்தைகள் தேவையான பொருட்களை கொண்டு வர இப்படி செய்தாள். 1 மணி நேரத்துக்குள்ளேயே பெரிய சேதம் ஏற்படாமல் காப்பாற்றினார்கள். மக்கள் சொன்னார்கள், மீனா, உன் அறிவு இல்லாம இருந்தா நாம எல்லாரும் இப்போ சாலையில தான் இருப்போம். கதையின் பாடம் பிள்ளைகளே, இதுதான் அறிவின் சக்தி. அறிவு என்றால் பாடத்துக்கு மட்டும் வருவதில்லை. அது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறன். மீனா போல நாமும் யோசிக்கணும், புதுசா முயற்சி செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும். செல்வம் போகலாம், உடல் வலிமை குறையலாம். ஆனா அறிவு இருந்தா வாழ்க்கையையே மீட்டுக் கொள்ளலாம். அதனால தான் பெரியவர்கள் சொல்லுவாங்க, அறிவுதான் உண்மையான செல்வம். பாட்டி புன்னகையுடன் கதை முடிக்கிறார். பக்கத்தில் காற்றில் பூக்களின் வாசனை, மாலை நேரத்தின் அமைதி. குழந்தைகள் கவனமாக கேட்டு அமர்ந்திருக்கிறார்கள்.